நாமல் ராஜபக்ஷ ஐஸ்லாந்திலா ஜனாதிபதியாக்க முயற்சிக்கின்றார் பிமல் ரத்நாயக்க கேள்வி. அனுரரசின் ஜெனீவா அறிக்கை இலங்கை தமிழரசு கட்சி கடும் விமர்சனம். கோட்டாவின் காலத்தில் மறைக்கப்பட்ட 80 அரசியல்வாதிகளின் பட்டியல் வெளிவரும் அதிர்ச்சி தகவல். இறுதி தருவாயில் மஹிந்தவுக்கு அழைப்பு விடுத்த லசந்த மாட்டை சுடும் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை. ஜெனீவா யுஎன்எச்ஆர் அமர்வில் 43 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு. கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் 6 பேர் பலி அறிக்கை வெளியிட்டு உறுதிப்படுத்திய ஹமாஸ். என்னை காலி முகத்திடலில் வைத்து சுட்டுக் கொள்ளுங்கள், சிஐடியில் முன்னிலையான முக்கிய புள்ளி. எதிர்வரும் 2029 ஆண்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஐஸ்லாந்தின் ஜனாதிபதியாக முயற்சிக்கின்றார் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் உரையாற்றுகையில் அவர் இந்த கேள்வியை எதிர்க்கட்சிகளிடம் எழுப்பியுள்ளார். இந்த போதைப் பொருள்காரர்களினால் ஐஸ்லாந்து அரசாங்கமும் எம்மை விமர்சனம் செய்யும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினருக்கு தற்பொழுது ஆடையில்லை எனவும் தேசிய மக்கள் சக்தி மீது ஏதேனும் குற்றச்சாட்டு சுமத்த வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்கும் நோக்கில் எதிர்க்கட்சியில் இன்று ஒன்றிணைந்துள்ளதாகவும் மத்திய வங்கி தேருடன் என கூறப்பட்ட ரணிலுடன் இணைந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தற்பொழுது நாமல் மற்றும் ரணில் தரப்புடனே உள்ளனர். அதனால் தான் கூட்டு எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் ஊடக சந்திப்புகளை நடாத்துகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தற்பொழுது ஐஸ் போதைப் பொருட்காரர்களுடன் இணைந்திருப்பதால் அதனால் அவர்களினால் ஊருக்கு செல்ல முடியாத நிலை உருவாக்கியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் அச்சமடைந்துள்ளனர் எனவும் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளித்துள்ள இலங்கை தமிழரசு கட்சி அரசாங்கத்தின் பதிலால் கட்சி மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் குறித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதை தமிழரசு கட்சி விமர்சித்தது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட போதிலும் அது இன்னமும் நீக்கப்படவில்லை. ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தின் முன்னேற்றமின்மை மற்றும் பொறுப்புக்கூறல் முயற்சிகளில் சர்வதேச ஈடுபாட்டிற்கு எதிர்ப்பு ஆகியவற்றையும் இந்த அறிக்கை குறிப்பிட்டது. மாகாண சபை தேர்தல்களில் ஏற்படும் தாமதங்களை கண்டித்து வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் பேசும் சமூகங்களின் வாக்குரிமையை மீட்டெடுக்க தனிநபர் சட்டமூலத்திற்கு உடனடியாக ஆதரவு அளிக்குமாறு தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்தது. இது தொடர்பாக அந்த கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையின் முழு வடிவம் வருமாறு. பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான பல முக்கிய கரிசனைகளுக்கு அரசாங்கம் இன்னும் பதிலளிக்கவில்லை என்பதில் எமது ஆழ்ந்த ஏமாற்றத்தை இங்கு பதிவு செய்கின்றோம். இந்த அரசாங்கம் பதவியேற்ற போது பல வாக்குறுதிகளை வழங்கியது. எனினும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்று ஒரு முழு ஆண்டு ஆன பின்னும் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் முதல் படி கூட இன்னும் எடுக்கப்படவில்லை. அமைச்சர் விஜித ஹேரத் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்தல் நாட்டின் அபிவிருத்திக்கு அவசியம் என கூறினாலும் எளிதில் செய்யக்கூடியவை கூட முயற்சிகள் கூட இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. பல உறுதிமொழிகள் வழங்கப்பட்ட போதிலும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதாள உலகத்திலும் போதைப்பொருள் கடத்தலிலும் ஈடுபட்டதாக மாக்கந்துரை மதுஸ் அம்பலப்படுத்திய 80 அரசியல்வாதிகளின் பட்டியல் கோட்டாவின் காலத்தில் மறைக்கப்பட்டது என்பது தெரியவந்துள்ளது. அவர் காவல்துறை காவலில் இருந்தபோது மர்மமான தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் அந்த அரசியல்வாதிகள் எவருக்கும் எதிராக இந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை. முந்தைய அரசாங்கங்களில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் பற்றிய பல தகவல்களை மாக்கந்துரை மதுஸ் வெளிப்படுத்தியிருந்தார். காவல்துறை இதை அதிகாரப்பூர்வமாக ஊடகங்களுக்கும் அவ்வப்போது காவல்துறை ஊடக பேச்சாளர் மூலமாகவும் வழங்கியிருந்தது. துபாயில் ஹோட்டல்கள் மற்றும் நாட்டில் பெரிய சொத்துக்கள் மாக்கந்துரை மதுஷுக்கு சொந்தமானவை என்றும் அப்பொழுது காவல்துறை அதிகாரப்பூர்வமாக ஊடகங்களுக்கு தெரிவித்தது. சொத்து பறிமுதல் செய்யப்பட்டதா அல்லது கண்டுபிடிக்கப்பட்டதா என்பதை காவல்துறையினரால் பின்னர் வெளியிடப்படவில்லை. மதுஷ் கொலை செய்யப்பட்டதன் மூலம் சொத்து எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மேற்கு மாகாணத்தில் பெரிய அளவில் போதைப்பொருள்
போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஒரு அரசியல்வாதி குறித்த மாகந்துரே மதுஷ் குற்றவியல் புலனாய்வு துறைக்கு நீண்ட தகவல்களை கூட வெளியிட்டிருந்தார். அந்த அரசியல்வாதி மாநகர சபையிலிருந்து மாகாண சபைக்கும் அங்கிருந்து நாடாளுமன்றத்திற்கும் உயர்ந்து பின்னர் ராஜாங்க அமைச்சர் பதவியை வகித்திருந்தார். மாகந்துரே மதுஷால் அம்பலப்படுத்தப்பட்ட பல அரசியல்வாதிகளை இந்த அரசியல்வாதி உட்பட கைது செய்ய குற்றப்புலனாய்வுத்துறை தயாராக இருந்த போதிலும் அப்போதைய நல்லாட்சி அரசாங்கத்தின் கவிழ்ப்புடன் அந்த விசாரணைகள் முடங்கின. இதற்கு முக்கிய காரணம் குற்றப்புலனாய்வுத்துறையின் தலைவர்கள் மாற்றப்பட்டதே ஆகும் என்று மேலும் குறிப்பிடப்படுகின்றது. கடந்த 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க இனம் தெரியாத ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று காலை 10:45 மணியளவில் அவர் பயணித்த காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு அதிலிருந்து அவர் வெளியில் தூக்கி எறியப்பட்டு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 3 மணி நேரம் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தான் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு லசந்த விக்ரமதுங்க தொலைபேசி அழைப்பு ஒன்றை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த அழைப்பிற்கு மஹிந்த ராஜபக்ஷ பதிலளிக்கவில்லை என கூறப்படுகின்றது. இவ்வாறு மஹிந்த ராஜபக்ஷ லசந்த விக்ரமதுங்கவின் அழைப்பை புறக்கணித்தமையின் பின்னால் மறைந்திருக்கும் காரணம் இன்னென ஒரு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் லசந்த விக்ரமதுங்கவை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி குறித்தும் பலதரப்பட்ட கேள்விகள் வெளியாகியிருந்தது. காரணம் மாட்டை சுடும் துப்பாக்கியால் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். நவீனகர துப்பாக்கிகள் காணப்பட்ட போதிலும் அவர் எதற்காக மாட்டை சுடும் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது மிகவும் மர்மமாகவும் பலதரப்பட்ட சந்தேகத்தை அவரது படுகொலை சம்பவத்தில் தோற்றுவிக்கும் ஒரு முக்கிய விடயமாக காணப்படுகின்றது. நான் பொதுமக்கள் மற்றும் அரசாங்கத்தின் சொத்துக்களை சூறையாடியிருந்தால், தவறாக சம்பாதித்திருந்தால் என்னை சுட்டுக் கொள்ளுங்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், எனக்கு உயிருக்கு பயமில்லை. நான் கையெழுத்திட்டு மலையக மக்களுக்கு வாங்கி கொடுத்த சம்பளமே தற்போதும் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் 2150 ரூபாய் வாங்கி தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் அதனை வாங்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கைக்கு சுமார் 43 நாடுகள் திறந்த ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் ஐநா உயர் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயத்தையும் நாட்டின் உறுதியான ஒத்துழைப்பின் அடையாளமாக வரவேற்றுள்ளன. அதே சமயம் வளக்குறைபாடுகள் காரணமாக பேரவையில் உள்ள முக்கிய பணிகள் பாதிக்கப்படலாம் என்பதையும், இந்த நிலையில் இலங்கைக்கு எதிராக வெளிப்புற பொறிமுறைகளுக்கு வளங்களை ஒதுக்குவது நியாயமில்லை என்பதையும் இந்த நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. வெளிப்புறமாக திணிக்கப்படும் கண்காணிப்பு செயல்முறைகள் பேரவையில் பாகுபாடு, அரசியல்மயமாக்கல் மற்றும் இரட்டை தரநிலைகளை உருவாக்கக்கூடும் என்ற அச்சத்தையும் தெரிவித்துள்ளன. மேலும் மனித உரிமைகளை காக்கவும் மேம்படுத்தவும் நாடுகளுக்கு இடையே ஆக்கப்பூர்வ உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பே சரியான வழி என்றும் அந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. கட்டார் தலைநகர் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து தேகாவில் உள்ளவர்களின் பேச்சுவார்த்தை குழு தப்பித்துள்ளதாக ஹமாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில், பேச்சுவார்த்தை குழுவில் உள்ள எங்கள் சகோதரர்களை படுகொலை செய்ய எதிரியின் தோல்வியை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். இந்த தாக்குதல் சந்தேகத்திற்கு இடமின்றி நெதன்யாகுவும் அவரது அரசாங்கமும் அமைதிக்கான இந்த உடன்பாட்டையும் எட்ட விரும்பவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றது.